ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். 3 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வித்தியாசமான ரிசல்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, காவிரியை நம்ம கொண்டாடுற தினம். ஆனால் காவிரிக்காக பயங்கரமாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவில் மீண்டும் ஒரு சலசலப்பு எழுந்திருக்கிறது. இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், 7 சென்ஸில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ். 3 மாநிலங்கள் இடைத்தேர்தல் நடந்திருக்கு சார். பீகாரில் ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல். பங்கிப்பூர் தொகுதியில் நிதின் நபீன் அவர்கள் ராஜினாமா பண்ண தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரே கண்டெஸ்ட் பண்ணார். ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அவர் வின்னிங் அப்படிங்கிற இதில் இருக்கார். மத்திய பிரதேஷ்லையும் சர்ப்ரைசிங்காக பார்த்தோம்னா காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு. அங்கேயும் பாஜக ஆளும் மாநிலம். ஒரு ஆளும் மாநிலத்தில் எப்படி பாஜக பின்னடைவை சந்திச்சுது, பிரசாந்த் கிஷோர் அவர்களோட வெற்றி, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? பை எலெக்ஷனையும் ஜென்ரல் எலெக்ஷனையும் எப்பயுமே பொருத்தி பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் தான் காசு கொடுக்குற பழக்கம், அதிகாரிகள் தயக்கம், இது மாதிரியான நிறைய விஷயங்கள்னால பை எலெக்ஷன்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது. பல இடங்களில் பை எலெக்ஷன் ரொம்ப ஜென்யூனாக தான் நடக்குது. நிறைய ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் தான் நம்ம ரொம்ப நாளாக பழகிட்டோம். கிட்டத்தட்ட 91, 96 பழகிட்டோம். பை எலெக்ஷன்னா அதில் மூக்குத்தி கொடு, லட்டு கொடு, உள்ள செயின் கொடு, டிஃபன் பாக்ஸ் கொடு, அதில் லஞ்ச் பாக்ஸ் கொடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பழகிட்டோம். அதனால் அந்த ரிசல்ட் ஆப்வியஸாக இருக்கும். அப்போ உள்ளாட்சி மன்னிக்கணும், பை எலெக்ஷனில் ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அப்படின்னா அது ஆப்வியஸ் நியூஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ பிற மாநிலங்களில் இந்த மாதிரி ஆளுங்கட்சியை மீறி வேற ஒரு கட்சி ஜெயிக்குங்கிற ஒரு நியூஸாக தெரியுது நமக்கு. ஓஹோ அப்படி இருக்க சார். ஏன்னா எல்லா மாநிலமே நடந்திருக்குங்கிற புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். முதல் முறையாக ஒரு ஆளுங்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு எதிர்கட்சி வென்றிருக்கிறது முதல் முறை கிடையாது. இது காலகாலமாக நடக்கிற முறை. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு 91க்கு முன்னாடி. 91, 96க்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணி எல்லா அமைச்சர்களும் எல்லா காசும் எல்லாம் போய் கொடுத்துட்டு ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு மீறி எதிர்கட்சி ஜெயிச்சா நடக்கிறதே இல்லை. அதனால் பல சந்தர்ப்பங்களில் டிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது ஏடிஎம்கே தேர்தலை புறக்கணிச்சது, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே இடைத்தேர்தல் புறக்கணிச்செல்லாம் நடந்திருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு நினைவு இருக்கும், 2010 பெண்ணாகரம் தேர்தலில் அதிமுக 3ஆம் இடத்தை பிடித்தது. பெண்ணாகரத்தில் 2010 இடைத்தேர்தலில் 2010 3ஆம் இடத்தை பிடித்தது. 2011 அதிமுக ஆட்சியவே பிடித்தது. ஸோ நமக்கு இந்த பை எலெக்ஷன்ங்கிறது வேற ஊரில் நடக்கிற மாதிரி அங்கே பார்க்க முடியாது. இங்கே ரொம்ப சிக்னிஃபிகன்ட். மத்திய பிரதேசத்தில் அதனால பெரிய எழுச்சினா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா மத்திய பிரதேசத்தில் அங்கே ஆட்சி நடக்குது பிஜேபி ஆட்சி. ஸோ ஆட்டோமேட்டிக் ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சியை 4C பண்ணி தான் சிவராஜ் சிங் சௌஹானை மத்திய அமைச்சராக மாற்றினாங்க. ஸோ ஒரே சிஎம் ஒரே கவர்மெண்ட் அப்படின்னா உமா பாரதி மாறின பிறகு சிவராஜ் சிங் சௌஹான் தான் தொடர்ந்துகிட்டே வந்தார். ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட 15 வருஷமா, அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே. ஸோ அங்கே மாமாஜி அப்படிலாம் போட்டு அவர் பேர் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ அதனால அவருக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் தூக்கி சென்ட்ரல் மினிஸ்டரை மாற்றி விட்டு வேற ஒரு மினிஸ்டர் போடுறாங்க. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் மோர் தென் 25 இயர்ஸாக இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல குஜராத் போலவே, குஜராத்தில் இங்கே தான் முதல் நாள்லேருந்து அப்படி கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக போயிட்டுன்னு பார்க்குறோம். அந்த ஆன்டி இன்கம்பன்சி அங்கே ஒர்க் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மத்திய பிரதேசத்தில் தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். குஜராத்தில் பிஜேபி ஜெயிச்சிரும் நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆனாலுமே அங்கேயுமே ஒரு சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, போன முறையே பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி நல்லா சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே வேற மாதிரி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன முறை இந்த ஜெனரல் எலெக்ஷனுக்கு முந்தின முறை நெருக்கி அதுக்கு முந்தின முறை வென்றதை விட பாஜக குறைவான சீட் தான் வந்துருந்துச்சு. இந்த முறை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்துருச்சு. ஆம் ஆத்மி வளர்ந்து காங்கிரஸோட ஓட்டை பிரிச்சிருச்சு. ஸோ பிஜேபிக்கு ஜெயிக்கிறது ஈஸியா போயிருச்சு. அதனால இந்த மாதிரி சமாளிச்சாங்க. ஸோ எதிர் ஓட்டுகள் அதிகமா இருக்கு. அது ரெண்டா பிரிஞ்சிருக்கனால பாஜக கம்ஃபர்ட் இருக்கு. அதே மாதிரியான மத்திய பிரதேசத்தில் சொன்ன மாதிரியான அதே ஆன்டி இன்கம்பன்சி தான் குஜராத்லயும் இருக்குது. சர்ப்ரைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் யோசிக்கக்கூடிய விஷயம் பீகார்ல பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சது பங்கிப்பூர்ல ஒன்னு நிதின் நபீன் அவர்கள் ராஜினாமா செய்த தொகுதின்னு பார்க்கணும். அகில இந்திய தலைவராக ஒரு இடத்துல வரக்கூடியவர், அவருடைய தொகுதி அப்படிங்கும் போது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரெஸ்ட் அங்கே இருந்திருக்கும். இப்ப பாஜக தான் ஆளுகிறது. அந்த நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட்டை மாத்திட்டு பாஜகவுடைய முதலமைச்சராகவும் ஆக்கிட்டாங்க. முன்னாடி பாஜக கூட்டணி அரசு இருந்துச்சு, இப்ப பாஜக அரசா மாறி இருக்கு. ஸோ பாஜக அரசா மாறின பிறகு நிதின் பாஜகவோட அகில இந்திய தலைவருடைய தொகுதியாகவே இருக்கக்கூடியது மாறினது ரொம்ப முக்கியமான விஷயம். பிளஸ் வென்ற கேண்டிடேட் சிக்னிபிகன்ட் கேண்டிடேட். அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் தனிநபராக உள்ள போயிருந்தாலும் இந்த திட்டத்தில் தான் திரு சீமான் இருக்கிறார். நம்ம ஊர்ல சீமானன் இந்த அம்பாசமுத்திரத்துல தனியா நின்று கொண்டு வந்தோம்னா நிக்கிறாரு. ஒற்றை மனிதராக உள்ள போனாலும் நம்ம சண்டை மாறுதம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல. ஸோ பிரசாந்த் கிஷோர் உள்ள போறதுங்கிறது நிச்சயமா கவனத்துக்குரிய விஷயமா இருக்கும். நிறைய அரசு ஆவணங்கள் அவருடைய கைக்கு வரும் ஒரு எம்எல்ஏங்கிற முறையில். அதனால அவர் நிறைய ஆவணங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பாஜக ஒரு தர்ம சங்கடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக அவர் ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு விஷயம் ஒரு கேட்டலிஸ்டாக அகில இந்திய தலைவராக மாற முடியாட்டா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா
காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சமாஜ்வாதியும் திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எல்லாருமே சிதறி பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த இந்திய அலையன்ஸுங்கிறதே ஒரு இதுல இல்லாம இருக்கு. ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து காங்கிரஸ் கட்சியை அகில இந்திய அளவில் பெரிய அளவில் மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்தவர். திரு மோடி அவர்களே தோற்கடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ அவர் உள்ள நுழையிறாரு, அவர் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார் அப்படிங்கும்போது ஓகே, இவருடைய எல்லாருமே கேள்வி பண்ணாங்கல்ல போன முறை. அவர் ஊருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு, ஆனா அவரே என்னானார் அப்படின்ட்டு ரொம்ப மிசரபிளா வேற தோத்தார் போன முறை. நம்ம வந்து சாதாரணமா கௌரவமா கூட தோற்கல. ஆனா அவர் கண்டெஸ்ட் பண்ணல, இப்பதான் கண்டெஸ்ட் பண்ணி. ஆமா, அவங்க நம்ம தமிழிசை சொன்ன மாதிரி வெற்றிகரமான தோல்வி கூட இல்ல, தோல்விகரமான தோல்வி தான் அடைஞ்சது. இப்போ வந்து மக்கள் என்ன வச்சிருப்பாங்க, ரைட் ஓகே, இவ்வளவு தூரம் அவர் மோசமா தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, இப்ப இவரே வேற நிக்கிறாரு, பை எலெக்ஷன் வேற, கொஞ்சம் போக்கஸ்டா அவர் போட சொல்லி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல ஜனநாயகத்துல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். இது ஒட்டுமொத்த அரசியலை மாற்றி விடாது, பட் மாற்றுவதற்கான அச்சாரத்தை போடும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு குட் ஸ்டார்ட் ஃபார் பிரசாந்த் கிஷோர். ஏன்னா எலெக்ஷன்ல பின்னாடி இருந்து ஒர்க் பண்றதுக்கும் ஆன் ஸ்கிரீன்ல வந்து முன்னாடி இருந்து ஒர்க் பண்றதுக்குமான ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு. பை எலெக்ஷன் ஜெயிக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கேம். ஸோ அடுத்த முறை அந்த தொகுதியை தக்க வச்சுட்டு தன்னுடைய சொந்த தொகுதி மாதிரி மாற்றி கொண்டு வரணும். இடைத்தேர்தல் தான் மிச்சர் கூடிய காலத்தில் கவர்மெண்ட்டை முடிச்சுட்டு ஸோ பின்னாடி ஒரு தொடர்ந்து கொண்டலாம். இப்போ இந்த நம்பிக்கை வந்து அக்கம்பக்க தொகுதிகளில் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வந்து முதல்ல ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் பாஜக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும், அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும், அப்புறம் சென்னையில் கொஞ்சம் பேஸ் இருக்கும். இப்படி 3 இடத்துல பேஸ் இருக்குங்கிறது அப்படியே கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி இப்போ தமிழ்நாடு முழுக்க நிற்பாங்க அப்படிங்கிற கணக்கு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு நல்லதுதான். பாஜக இதை பெரும் பின்னடைவாக கருத வேண்டியதில்லை. பட் வந்து எப்பயுமே இந்த ஆன்டி இன்கம்பன்சி நேச்சுரலா ஒன்று வரும் பார்த்தீங்களா. அப்போ அதற்கான ஆல்டர்னேட்டிவ் வழி என்னங்கிற பார்க்கணும். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கே நடந்துச்சுன்னு நீங்க மறந்துடக்கூடாது. 2014 2019 கன்சிக்வெண்டா வந்து கூட சீட் வாங்கின பாஜக தனிப்பட்ட முறையில் 2024 பின்னடைவை சந்திச்சது. ஸோ 308 சீட்டுக்கு மேல வந்து தனியாக வச்சிருந்த கட்சி வந்து 240 சீட் ஆச்சு, 60 சீட் வந்து ஃபால் ஆச்சுன்னு பார்க்குறோம். அது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கும் கூட பாஜக தனிப்பெரும் கட்சி, எந்த தனிப்பெரும் கட்சியோட டபுள் மடங்கு மேல கூடிய கட்சி. ஒட்டுமொத்த இந்தி பிளாக்கும் சேர்ந்த பிறகு கூட அந்த 240 நம்பர் தொட முடியலங்கிற பார்க்குறோம். அது எல்லாமே ஆறுதல் விஷயம் தான். பட் எப்பயுமே இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா இறங்கத்தான் செய்யும். அதற்கான ஆல்டர்னேட்டிவ் வழி என்ன அப்படிங்கிற பார்க்கணும். மாநில தலைமையை ஊக்குவிக்கணும். இந்த மாநில தலைமையை ஊக்குவிக்காம சென்ட்ரல் மாதிரியே மட்டும் இருந்ததுன்னா இந்திரா காந்தி எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு தவறு இழைத்தாங்களோ அந்த மாதிரி வந்து போய் நின்றோம். அகில இந்திய தலைமையை மட்டும் வலுப்படுத்துவது, எந்த மாநிலத்தில் எந்த மாநில தலைமையை ஊக்குவிக்காது. அது கருணாகரன் ஆரம்பிச்சு நிறைய தலைவர்கள் சொல்லிட்டு காமராஜில் ஆரம்பிச்சு எந்த இந்தியாவில் எங்கேயுமே ஒரு தலைவரை உருவாக விட மாட்டேன், உருவானார்னா அவர் காலி பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற போக்கு தான் காங்கிரஸ் இருந்துச்சு. அதனால தான் அந்த கட்சி வந்து எந்த ஸ்டேட்லையுமே வளராமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி போக்கில் வந்து பாஜகவும் போயிடாம எதுவாக இருந்தாலும் டெல்லியில மோடி தான், எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி, எல்லா பிரச்சனையும் அவருக்கு தான், எல்லா நல்லதும் அவருக்கு தாங்கிற மாதிரி இல்லாமல் மாநில தலைமையில நிறைய வளர்த்துடணும். அது வந்து மத்திய பிரதேசலையும் குஜராத்லையும் பீகார்லையும் அவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயமா அதை பார்க்கலாம். அப்படி செஞ்சாங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஓவர் கம் பண்ண முடியும். ஒரு புதிய தலைமையை உருவாக்கி அந்த தலைமை மீது நம்பிக்கை வைத்து அவர்கள்ட்ட டயத்தையும் நேரத்தையும் பணத்தையும் வந்து முதலீடு செஞ்சு அவங்கள வர வச்சாங்கன்னா அவங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஓவர் கம் பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி அது ஒரு இட்ஸ் கோயிங் டு பி a challenge. இப்போ நடந்த லேட்டஸ்ட் ப்ரொட்டஸ்ட், இந்த ராமர் கோவில், இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்குமா சார் இவங்க இந்த எலெக்ஷன்ல இது பண்ணதுக்கு? அதெல்லாம் எந்த வகையிலையும் சம்மந்தமே இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் பீகாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறதே முதல்ல ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்சி கிடையாது. அங்கே வந்து இது மாதிரி அநீதி நடக்குன்னு யாருமே நம்பல. உங்களுக்கு பீகாரில் மக்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அங்கே எக்ஸாமினேஷன்ங்கிறதே கோளாறாக தான் நடக்கும், குளறுபடியாக தான் நடக்கும். அப்படி இருந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பீகார்லையும் யூபிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உலகமாக குளறுபடிகிறது உச்சமாக இருக்கும். அது வந்து மோசடிகளுடைய புகலிடமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல வந்து இப்பெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வராது. அது இங்கே போய் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்றதுக்கு இல்லை. ராமர் கோயில் விவகாரத்தில் வந்து மோசடி நடந்ததை, உண்டியல் காசு அடிச்சிருக்காங்க, டொனேஷன் அடிச்சிருக்காங்கிறது பெரிய அதிர்ச்சி. ஆனால் நம்ம பல முறை சொன்ன மாதிரி ஒரு வாத்தியார் வந்து ஒரு காப்பி பண்ண ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து ரிலீஸ் பண்ணி காசு ஆக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு தர்மேந்திர பிரதான் எப்படி பொறுப்பெடுக்க முடியும்? அதே சென்ஸில் தான் அந்த கோயிலில் இருந்து அந்த ஆள் வந்து மோசடி செஞ்சதுக்கு எப்படி பொறுப்பெடுக்க பண்ண பார்க்குறோம். பழனியில் கோயிலில் வந்து 2 பேர் கூட்டு சேர்ந்து ஒரு காலி பண்ணிட்டாங்க. 100 கோடிக்கு வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு லேண்டை வந்து அவங்க தனியாக, அதை 100 கோடிங்கிற மேட்டரில் கோயில் லேண்டு. ஸோ கோயில் லேண்டோ தனியாக இதுக்கு வந்து அமைச்சர் ரமேஷோ அல்லது வந்து முதலமைச்சர் விஜயோ எப்படி பொறுப்பெடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கணக்கு தான் மக்களுக்கு வந்து பீகார் அரசு வந்து தப்பா செயல்பட்டுச்சு, நரேந்திர மோடி தப்பா செயல்பட்டாரு, அயோத்தி ராமர் கோயிலில் பிஜேபி தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சென்ஸ்லாம் கிடையாது. அந்த ஒரு பை எலெக்ஷன்ல ஒரு நாள் தோக்குறதுங்கிறது வந்து இந்த ஒரு மானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது பொருந்தாது. நம்மளா அப்படி கற்பனை பண்ணி போயிருக்க கூடாதுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ஒரு சிம்டமா ஒரு சிக்னலா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு இந்த 3 மாநிலங்கள்லையும் மாநில தலைமையை வலுப்படுத்தணும். உங்களுக்கு நினைவில் இருக்கும் 2024 உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்லயும் பாஜக பின்னடை சந்திச்சது. அதற்கு வந்து காரணமா சொன்னது என்னன்னா, அந்த 2 ஸ்டேட் தான் ஃபுல் ஸ்விங் எடுக்கக்கூடிய ஸ்டேட். அப்படி 80 தொகுதி 60 தொகுதி மொத்தமா எடுக்கக்கூடிய ஸ்டேட். அந்த இடத்துல பின்னடை சந்திச்சு என்ன சொன்னாங்கன்னா, யோகி ஆதித்யநாத், நமக்கு உண்மையா தெரியாது, அந்த வல்லுநர்கள் சொன்னது என்னன்னா, யோகி ஆதித்யநாத் சொன்ன கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொடுக்காம
மேல இருந்து டெல்லி வந்து பூரா கேண்டிடேட்ஸா போட்டாங்க, அமித்ஷா போட்டாரு, மோடி போட்டாரு. அதனால வந்து அங்க லோக்கல் கேண்டிடேட்டுடைய பல்ஸ் அவங்களுக்கு புரியல, அப்போ வந்து ரிசல்ட் மாறி வந்துட்டு சொல்லுவாங்க. இதை மாதிரி இல்லாம நம்ம லோக்கலுக்கு ஒரு பெரிய ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தோம், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சியை டீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதை ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா அங்க வேற எந்த கட்சியும் பெருசா உருவாகி வரல. நம்ம வந்து நிதிஷ்குமார் இவங்க கூட தான் இருக்கிறாரு, லாலு பிரசாத்துக்கான கெட்ட பேர் இருக்கு, காங்கிரஸ் கட்சி அங்க வரல பீகாரை பொறுத்தளவுக்கு. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் இருந்தாலும் அவளை எந்திரிக்க முடியாத அளவுக்கு தான் பெரிய கேப்ல இருக்கிறாங்க. குஜராத்லயும் சுலபம் இல்லை, அன்லஸ் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் இணைந்தாலே தவிர ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை குஜராத்லயுமே. பட் இருந்தாலும் இவங்க வந்து மாநில தலைமைக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கா பண்ணி அதை டெவலப் பண்ணாங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி அவங்களால ஓவர்ரூல் பண்ண முடியும். அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. சார், இன்னைக்கு ஆடிப்பெருக்கு காவிரி நீர்நிலை கிட்ட வந்து எல்லாரும் போய் இது பண்ணுவாங்க. பட் காவிரிக்கான பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. திரு டிடிவி அவர்கள், இபிஎஸ் அவர்கள் எல்லாருமே வந்து காவிரி நீரை கண்டித்து கொடுத்துருக்காங்க. பட் திரு உதயநிதி அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தில் பேசினது வந்து ரொம்ப சர்ச்சையாக இருக்குது. அது ஆன்லைனில் சொல்லலாமான்னே, ஆன்லைனில் சொல்லலாமான்னே தெரியல. அதுக்கு நாராயண திருப்பதி அவர்களும் ரொம்ப வன்மையாக கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் வந்து மார்க்கண்டேயன் எம்பி எம்எல்ஏவெல்லாம் கைது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேசுனதுக்கு இவரை தான் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவில் நம்ம 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் அப்படி பேசி பார்த்துருக்கோம். பட் எதிர்க்கட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசலாமா? திமுக இது போன்ற விஷயங்களை பேசுறதுக்கு வந்து ஒன்றும் புதிதான கட்சி இல்லை. ஐயோ திமுகவா இப்படி அப்படின்னு நீங்கள் ஷாக்காகிறதுக்கு இல்லை, அதில் பல பேர் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பேசி பிரபலமான தலைவர்களே பேச்சாளர்களே உண்டு. தலைமை கழக பேச்சாளர்னு சொல்லிட்டு வெற்றி கொண்டான்லேருந்து தீப்புரி ஆர்முத்துலேருந்து பல தலைவர்களை வந்து அவங்க வந்து பல பேச்சாளர்கள் வந்து தலைமை கழக பேச்சாளர் மட்டும் ரொம்ப பெருமையாக போடுவாங்க. அவங்க வந்து திரு உதயநிதி பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை போய் நீங்கள் சண்டைக்கு வரீங்களேன்னு கேட்குற அளவுக்கு பேசியிருக்காங்க. திரு உதயநிதி அவர்கள் ஒன்றும் இல்லை, அவர் காவிரி பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து இது எப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையை பேசினார்னு சொல்ல முடியாது. அதில் வந்து நான் ஃபுல்லாக அந்த 25 நிமிஷம் ஸ்பீச்சையும் கேட்டிருக்கேன். அதில் ஆபாசமான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்னு எதுவும் சொல்ல முடியாது, அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த சென்ஸ் வந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா ஸ்பேஸும் அதில் இருந்துச்சு எல்லாருக்குமே. அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி வந்து ஆனால் முதலமைச்சரோட இங்கே காவிரியில் தண்ணி இல்லை, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் பாருங்க, இதெல்லாம் பற்றி முதலமைச்சர் பார்க்க மாட்டார். முதலமைச்சரோட கவனம்லாம் எங்கே இருக்கு அப்படிங்கிற சென்ஸில் கேட்குறாரு. உடனே எதிர இருக்கக்கூடிய ஒரு புறம் தொண்டர் புறம் த்ரிஷா 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 த்ரிஷாங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துறாரு. அது வந்து அவாய்ட் பண்ணி இருக்கணும். அதற்கு பிறகு நான் வந்து காவிரியை சொன்னேன் அப்படின்னு ஒரு சமாளிப்பும் பண்றார். இது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ரசக்குறைவான விஷயம்தான். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திமுகவினர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை, இதை போய் நீங்க சண்டைக்கு வரீங்களேன்னு கேட்கிற மாதிரியான விஷயம் தான். ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா இங்க பேசுனது இனிஷியேட் பண்ணது வந்து திரு உதயநிதி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இனிஷியேட் பண்ணது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள். அப்போ வந்து ராஜா எவ்வளி மக்கள் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எப்படி ராஜா எப்படி இருக்கும், யதா ராஜா ததா பிரஜா அப்படிம்பாங்க. ஸோ கோன் எப்படி இருக்கோ அது மாதிரி கோல் உயரும் அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா தலைவர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி இருப்பாங்க. அப்போ அந்த கட்சியில் இது போன்ற பேச்சுக்களை வந்து தொடர்ந்து ஊக்கப்படுத்தி ரசிச்சு சிரிச்சு நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து அதை நீங்க பேசுற நீங்க வந்து விஷுவலா நீங்க ஆடியோட போராட்டம் நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆனா நீங்க ஆடியோட போராட்டோட அந்த விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா முதல் முறை இவர் வந்து சொல்லி ஒரு பாஸ் விடுவார். ஆனா இந்த முதலமைச்சரோட கவனம்லாம் எங்க இருக்கு அப்படிம்பார். அப்போ வந்து ஒரு 2-3 பேர் வந்து கத்துவாங்க, த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு சொல்லுவாங்க. ஒரு 5-6 பேர் அந்த சத்தம் வந்து ஒரு பேரொலியாக மாறும். 2-3 சொன்னா இன்னும் தைரியம் வந்து நிலைத்து சொல்லுவாங்க. அப்போ வந்து கேட்டு சிரிச்சுட்டே அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, என்னப்பா நம்ம வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கொண்ட கட்சி, நாம இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது அப்படி சொல்லல. அவர் வந்து டக்குன்னு வந்து ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துறாரு. இது என்னன்னா அது வந்து என்டார்ஸ் பண்ற மாதிரியான விஷயம். அப்போ வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ஒரு தலைமைக்கு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கும். பிரச்சனை என்ன, இவர் பேசிட்டு இருக்கும்போது தொண்டர்கள்லாம் சத்தம் போடும்போது தமிழ் சாயிர்லேருந்து ஜவாஹிருல்லாலேருந்து KN நேருலேருந்து எல்லா மூத்த MRK பன்னீர்செல்வம் எல்லா மூத்ததிலும் இருக்காங்க. முதல்ல வந்து இவர் என்னது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, என்ன ஏதோ சொல்றாங்களேன்னு. அதுக்கப்புறம் இவர் காவிரியை சொன்னோடனே அப்படியே ஒரு அறகுறையா அவர் சிரிக்கிறாங்க. இதே மாதிரிதான் திரு பொன்முடி அவர்கள் வந்து பிரச்சனை. பொன்முடி அவர்கள் சைவம் வைஷ்ணவம் பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க யாரும் ரசிக்கவே இல்லை, அமைதி ஆயிட்டாங்க. அவருக்கு வந்து இது ஒரு ரசக்குறைவான ஒரு விஷயத்த பேசிட்டு கூட தோணாம ஓஹோ புரியல போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விளக்குறேன் 2வது வேற போய் நிற்கிறார். அப்ப அந்த மாதிரி தான் வந்து வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தலைவர்கள் வந்து பொன்முடி அவர்கள் பேசின பேச்சை பார்த்தா இன்னைக்கு வந்து திரு உதயநிதி பேசுன ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிதான் வந்து நிக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்படி பேசுறத ஒரு இயல்பான வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அது தலைவர்கள் பேசினாங்க, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்கிறத தாண்டி கீழே தொண்டர்கள் வரைக்கும் அந்த போய் நீங்க
த்ரிஷா அவர்கள் வந்து தனக்கும் திரு விஜய்குமார் கூடிய நட்பை வந்து எங்கேயுமே மறைக்கல. அவங்க வந்து ஆமான்னு சொல்றாங்க, பகிரமா போடுறாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அது நன் ஆஃப் அவர் பிசினஸ். அது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் கேட்கல அழகு கிடையாது. அப்படி பேசி கூட வந்து ஒவ்வொருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. அது வந்து மொத்தமும் சாக்கடையா தான் போய் நிக்குமே தவிர அது வந்து பெருமை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பயுமே தலைவராக ஒரு அடிப்படையான நாகரிகம். அது வந்து எந்த மேட்டரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மேட்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆழமான விஷயமா இருந்தாலும் அந்த பக்கத்துல போக கூடாதுங்கிறது தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயம். அவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். அப்ப இதை வந்து ஒரு பொது வெளியில பொது மேடையில பேசக்கூடிய விஷயமா மாத்துறதுங்கிறது தான் நாம பார்த்துட்டு வந்து சொல்லிடுவோம். திராவிட நாகரிகம், திராவிட அரசியல், திராவிடமானு சொல்றாங்கல்ல, அதுதான் இதுவா அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த பெருமக்கள் தான் சொல்லணும். ஓகே. இந்த காவிரி பிரச்சனை தாவேக அரசுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா எழுந்திருக்கா சார்? ஏன்னா இன்னைக்கு டிடிவி அவர்கள் வந்து சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வரும்போது சொல்றாரு, அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுல செஞ்ச தில்லுமுள்ளு காரணமாக அவருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர்களை பார்க்கறதுல வந்து ஒரு தர்ம சங்கடம் இருக்கு, அதனால தான் அனைத்து கட்சி கூட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. திரு எடப்பாடி அவர்களும் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து போதுமான அனுபவம் இல்லை, துரைமுருகன் மாதிரியெல்லாம் அது வந்து டிடிவி பயன்படுத்த மாட்டேன். பட் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அனுபவம் இல்லாததுனால அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்களா? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க. பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் சார். எதிர்க்கட்சிகள் எல்லாம் திமுக தாவேக்காவை நெருக்க பார்ப்பாங்க. அதுல வந்து எந்த சந்தேகம் இல்லை. அதுதான் அரசியல். அது வந்து கலைஞர்லேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே சொன்னது போல எதிர்க்கட்சிகள்லாம் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வாங்க அப்படின்னா கட்டாயமாக செய்வாங்க. அதான் செய்கிறாங்க. அதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. ஆனால் தாவேக்கா இந்த தவறாக பயணிக்கிறதான்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவன் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் சொல்லி பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. நமக்கு வந்து சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறதா நமக்கு வந்து சொல்லப்பட்ட விஷயம். அதனால வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவரும் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்காரு திரு டி.கே. சிவகுமார். இவரும் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்காரு. அவருக்கு வந்து மேகதாத்து வந்து ஒரு பெட் ப்ராஜெக்டாக இருக்குது. நாம கொண்டு வர ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு இப்போ எப்படி சிங்கப்பெண்கிறது இவருக்கான ஒரு பெட் ப்ராஜெக்ட் இருந்துச்சோ அது மாதிரி அதில் சிங்கப்பெண் பார்த்தீங்கன்னா தனியாக அதற்கான ஆளுநர்கள்லாம் நியமனம் பண்ணாமலே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு பெட் சிஎமோட ப்ராஜெக்ட் பார்ப்போம், முதல்ல கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிற ஒரு கணக்கு. இனிமேல் தான் 2000 ஆள் எடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஸோ ஆள் எடுக்காமலே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது பார்க்கணும். இருக்கிற ஆட்களே பிரிச்சு வச்சு கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்னா இவருடைய பெட் ஸ்கீம் அப்படிங்கிறனால. அது மாதிரி மேகதாத்துங்கிறது அவர் தன்னுடைய பர்சனல் பிரைவேட் இஷ்யூ வச்சிருக்காரு. நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு தெலுங்கானா எப்படி பிரிக்கிறதுக்கு டிஆர்எஸ் கட்சி காரணம் சொல்லி பேர் வந்துச்சோ அது மாதிரி மேகதாத்துல அணை கட்டப்பட்டதுக்கு வந்து டி.கே. சிவகுமார் காரணம் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்க விரும்புறாரு. அதற்கு அவர் வந்து பர்சனலைஸ்டா எடுத்துட்டு அதை கொண்டு வர வச்சுங்க. அப்ப 4 பேர் பேசி வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க தண்ணி கொடுங்கப்பா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி கொடுத்துங்க, நம்ம மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்ப தற்காலிக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டுட்டாங்கன்னா ஒரு நிம்மதி தான். இறைவனுடைய கருணையில எப்பயும் போல நமக்கு வந்து காவிரி பிரச்சனைக்கு தீர்வு எப்பயுமே பாத்தீங்கன்னா கர்நாடகாட்ட இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்காது, உச்சநீதிமன்றத்தில் இருக்காது, ஆணையத்தில் இருக்காது, வாரியத்தில் இருக்காது. அது எப்பயும் வர்ணபவான்ட்டு தான் இருக்கும். அவர் எப்பயுமே காப்பாற்றி விட்டுருவார். தமிழ்நாடு சரி போயிட்டு சொல்லி விட்டுருவார். நம்ம வந்து அடுத்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னா பார்க்கும்போது இந்த வருஷம் நம்ம சமாளிச்சலாங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் டிலே ஆச்சு. ஜூன் 12 அணை மேட்டூர் அணை திறக்கல. ஆனா வந்து ஒரு 2 மாசம் பின்னாடி போனா கூட நமக்கு வந்து தண்ணி வந்துருங்கிற மாதிரி கணக்குல இருக்கு. ஸோ வந்து தாவேக அரசாங்கம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு இல்லை. 4-5 நாள் முன்னாடி ஆணைய கூட்டத்தின் போது தண்ணி திறக்க முடியாதுன்னு சொன்ன கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடகாவில் அவர் முதலமைச்சரே வந்து எப்படி பேச முடியாது, வேற வழி இல்லைங்க தண்ணி திறக்கணும்னு அனைத்து கட்சி கூட்டத்தை தண்ணி திறக்காம தவிர்க்கிறதுக்காக தான் கூட்டினாங்க. ஆக்சுவலா கூட்டப்பட்ட டேட் அறிவிச்ச போது நம்ம எல்லாம் சேர்ந்து தான் தண்ணி கொடுக்கல அப்படின்னு பிளான் பண்றோம்னு பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கு மழை பெஞ்சதுல என்ன ஆயிப்போச்சுன்னா தண்ணி திறக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு, ஃபுல் ஆயிடுச்சு, ஓவர் ஃபுல் ஆயிப்போச்சுங்கிற பாக்குறோம். ஸோ வந்து அவர்களை மீறி வரணும் நமக்கு வந்து கர்நாடகா வந்திருக்காருங்கிற பாக்குறோம். அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தண்ணி தரணுமா தரலையா அது வந்து பொலிட்டிக்கல் மெலிஜ் எடுக்கக்கூடிய விஷயம். எல்லா கட்சிகளும் எடியூரப்பால எல்லாரும் வெளியே வந்திருந்தாங்க. வந்து என்ன சொல்ல போறாங்க, டி.கே. சிவகுமார் பிரமாதமா செயல்பட்டாருங்க, நல்ல மனுஷங்க சொல்ல போறாங்களா? அவங்க அவங்களுடைய முதலமைச்சர் திட்ட தான் போறாங்க. ஸோ இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வேற ஒன்றும் இல்லைங்க. திரு டாக்டர் கிருஷ்ணசாமியோட தலைமையில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதில் பாஜக கலந்துக்கிட்டது, இவங்க ஏடிஎம்கே கலந்துக்கிட்டாங்க, டிவிகே கூட்டணி கட்சியில் தவிர மற்ற எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அங்கே கூட்டத்தில் முடிவு பண்ணி என்ன செஞ்சாங்க, 5ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுனாங்க. ஸோ அது வேற என்ன பண்ண போறாங்க? ஸோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதனால் ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்குமே தவிர ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட்டை சொன்னோம், ஒரு புது பிரச்சனை கிளம்புன்னு சொல்லிக்கலாமே தவிர பொலிட்டிக்கல் மைலேஜ் ஆளாளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், டிவிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மைலேஜ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கலாமே தவிர வேற கன்ஸ்ட்ரக்டிவா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ உச்சநீதிமன்ற வழக்குக்கு போய் என்ன ஆக போகுது? இப்போ வழக்கு போய் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுவோம் தண்ணியை திறந்து விடுங்கப்பான்னு சொல்லும். தண்ணி திறந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, டெய்லி காலில் இருந்துச்சு தண்ணி திறந்து விட்டு தண்ணி திறந்து அவங்க தான் ஆணைய பட்சம் கேட்க மாட்டாங்க, வாரியம் பட்சம் கேட்க மாட்டாங்க. அப்ப கேட்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிற காங்கிரஸ் கட்சி தான் நம்ம முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது. அப்ப திரு விஜய் அவர்கள் தர்ம சங்கடத்துல இல்லாம இருக்கணும்னு நேரடியாக ராகுல் காந்தி கிட்ட பேசணும். பஸ் உங்களால ஒரு சீஃப் மினிஸ்டரை மாற்ற முடியுது,
நீங்க 2 வருஷத்துல ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சு 3 வருஷம் வேற ஒரு சீஃப் மினிஸ்டர் மாத்தீங்க. அப்போ உங்களுடைய ஓவர் போல நீங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சாரா மாறினாரா என்ன பண்ணாரு? சிவகுமார் சிவராமையா மாத்தி நீங்க சிவகுமார் கொண்டு வந்தீங்களா? உங்களுடைய ஒரு ஆர்டர்ல பப்ளிக் மேண்டேட் தான் மாறி இருந்துச்சு. ஒண்ணும் கிடையாது. இப்ப அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு ஏதாவது குற்றச்சாட்டால மாத்தீங்களா? கிடையாதுல. அப்ப உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு இவரை மாத்தி அவரை கொண்டு வந்தீங்க. அப்ப யூ ஆர் ஏபிள் டு சேஞ்ச் சீஃப் மினிஸ்டர். அப்போ ஒரு டேம் திறந்து என்ன பிரச்சனை திறந்து கூட சொல்லி சொன்னா திரு விஜய் அவர்களுக்கு திரு ராகுல் காந்தி இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ்ல தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிதான் முயற்சி பண்ணும். ஆனால் இந்த கட்சிகள் பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ்னால அவருக்கு ஒரு தர்ம சங்கடமானா இல்ல.